சென்னை மாநகராட்சியில் தண்டையார்பேட்டை, அண்ணா நகர் ஆகிய மண்டலங்கள்ல தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திடம் வழங்குவதற்கான டெண்டர் நடவடிக்கை தொடங்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்கள்ல தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட பதவி மனுவில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது என்பது அரசின் கொள்கை முடிவு, அதனால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கு. மாநகராட்சியில உள்ள 15 மண்டலங்கள்ல 11 மண்டலங்கள்ல ஏற்கனவே தூய்மை பணிகள் தனியாரிடம் தரப்பட்டுள்ளனர்னோ, தண்டியார்பேட்டை மற்றும் அண்ணா நகர் மண்டலங்கள்ல தூய்மை பணிகள் விரைவில் தனியாருக்கு வழங்குவதற்கான டெண்டர் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த பதில் மனுவுக்கு விளக்கம் அளிக்க உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்புல அவகாசம் கோரியதை ஏற்ற நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க.